காங்கிரஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் ஓப்பன் மீடியாவில் ஒருத்தரோட சண்டை போட்டிருக்காரு. மேற்கு வங்கத்தோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய இந்தியாவோட நாடாளுமன்றத்தில் மக்களவையோட தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படிங்கிற ரெண்டு மூத்த தலைவர்கள் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அடிப்படையாக வச்சு, மம்தா பானர்ஜி அடிப்படையாக வச்சு. இந்த சண்டை எந்த அளவு இவங்களுக்கு பயனளிக்கும் அல்லது இந்த சண்டை முட்டாள்தனமானதா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ரொம்ப தெளிவாக பதிவுக்குள்ளே போகலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள்னால தான் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்தியா கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாததுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. மம்தா பானர்ஜியோட அந்த செயல்பாடும் முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போயிருந்தாங்கன்னா அங்கே ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்லப்படுது. ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்டோட சண்டை போட்டு வயநாட்டில் நின்னது கம்யூனிஸ்டுகள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினதுனால ராகுல் காந்திக்கும் கம்யூனிஸ்டும் ரெண்டு பேரும் கொஞ்சம் சரியாக போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணப்பட்டிருக்கும். மாயாவதி கூட்டணிக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சந்திரசேகர் அவர்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக நினச்சிக்கிட்டு யாரையுமே பக்கத்தில் சேர்த்துக்காம இருந்தார். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் காங்கிரஸ்லேருந்து தான் பிரிஞ்சு போயிருக்காரு. நிச்சயமாக அவர் காங்கிரஸில் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் காங்கிரஸ் கட்சியில் இந்தியா கூட்டணியில் பெரிய லெவலில் இணக்கம் காட்டலை. இந்த மூணு பேர், இந்த மாயாவதி அவர்களையும் அதே நேரம் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா இந்த கம்யூனிஸ்ட் பிரச்சனையும் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் பிரச்சனையும் ரெண்டு தலைவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம சில விஷயங்களை பேசியிருந்தோம். ராகுல் காந்தி கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்து வயநாட்டில் நிற்காம இருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் உள்ள வந்திருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இந்தியா அலையன்ஸோட ஒன்றா இருந்திருப்பாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட இணக்கமாக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் போயிருந்தார்னா நிச்சயமாக அங்கேயும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. கடைசி வரைக்கும் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகவே இல்லை. மம்தா பானர்ஜியை சமயம் கிடைக்கும் போதுனா காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியோட தலைவர் மம்தாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. மேற்கு வங்கத்தோட காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் மம்தா பானர்ஜி அவர்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. அதாவது பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா அலையன்ஸுக்கு நான் நிச்சயமாக வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. மீடியாவை இது பண்ணும்போது இந்தியா அலையன்ஸில் தான் நான் இருக்கேன், எலெக்ஷனில் நான் தனியாக செப்பரேட்டாக போட்டி போட்டாலும் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்லாம் வந்த பிறகு இந்தியா அலையன்ஸுக்கு தான் நான் முழுக்க சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அதற்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை நம்ப முடியாதுங்க, இவங்க நிச்சயமாக பிஜேபியோட தான் போவாங்க, இவங்கள சத்தியமாக நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த கருத்துக்கு பதில்வினை கொடுத்தாரு. அந்த கருத்துக்கு பதில்வினை கொடுத்த பிறகு மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது இந்த கேள்வியை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. மீடியாவுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் தான் கட்சியோட தலைவர், நான் தான் முடிவு பண்ணணும், மம்தா பானர்ஜி இந்தியா அலையன்ஸோட ஒரு பார்ட்டாக தான் இருக்காங்க, என்ன அவங்க செப்பரேட்டாக போட்டி போடுறாங்க, அது மட்டும் தான் இங்கே பிரச்சனை, மற்றபடி அவங்க இந்தியா அலையன்ஸோட தான் இருக்காங்க. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தால் நல்லா இருக்கும், தேவையற்ற விஷயங்களை உள்ளே போவேணாம், உள்ளே போய் தேவையற்ற வார்த்தைகளை பதிவு செய்ய வேணாம், கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சிகளை முடிவெடுக்கிறது நானும் இந்த மேலிட தலைவர்கள் தான், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் என்னால் ஒருபோதும் நான் தொண்டர்களோட, அதாவது மேற்கு வங்க காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்களோட பிரதிபலிப்பாக நான் இருக்கேன், நான் ஒருபோதும் இந்த விஷயத்தில் சமரசம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் மீடியாவில் சின்ன சண்டை போணுச்சு. அந்த சண்டையோட வெளிப்பாடாக காங்கிரஸ் கட்சியோட அலுவலகத்தில் கார்கே அவர்களோட புகைப்படம் இருக்கும்ல, அந்த புகைப்படத்தில் மைய வச்சு அடித்து திரிணாமுல் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியோட அலுவலகத்திலே அவரோட ஃபோட்டோவை மறைச்சிட்டாங்க, காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஃபோட்டோவே. ஸோ பிரச்சனை வேற மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியோட வேணுகோபால் அவர்கள் இருக்காங்கல்ல, வேணுகோபால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நாங்கள் விசாரணை பண்ணுவோம், விசாரணை பண்ணி யார் தப்பு இந்த மைய அடித்தாங்களோ அந்த மைய அடித்தவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கார்கே அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்கன்னா, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஒரு போர் வீரங்க அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணுறாரு. ஸோ எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அவர் ஒரு போர் வீரருங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் வாயை மூடிட்டு இருக்கணும், வாயை குறைக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஸோ மம்தா பானர்ஜி அப்படிங்கிறவங்களை மையமாக வச்சு பிஜேபி
பிஜேபியை அங்கே யார் வலிமையை எதிர்க்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனை. வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிஜேபியை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்குதா, பிஜேபியை காங்கிரஸ் எதிர்க்கிறா, பிஜேபியை கம்யூனிஸ்ட் எதிர்க்குதா அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனை. ஸோ இந்த ஓட்டு பிரியாமல் இருக்க நீங்கள் 3 பேர் ஒன்றா நின்னுங்க பணம், 3 பேர் ஒன்றா நிற்கல, நாங்கள் தான் பயங்கரமாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற இமேஜை மாறி மாறி இவங்க 3 பேருமே காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியாக இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கிளாஸை ஏற்படுத்தி பிஜேபி வந்து, அதாவது திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் அப்படிங்கிறத நேரடியாக காங்கிரஸ் கட்சியால் சொல்ல முடியாது. மாநில தலைவரை வச்சு இந்த வேலையை பார்த்துட்டு மேலேருந்து சமரசம் பண்ணுற வேலையை காங்கிரஸ் கட்சி எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் மேலே இவங்க நிச்சயமாக வந்து இந்திய அலையன்ஸோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற கீழமை தொண்டர்களோட கருத்துக்களை ஒரு மாதிரி பிரதிபலிக்க சொல்லி தலைமை கண்டிக்கிற மாதிரி ஒரு இமேஜை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது இந்த அரசியல் களத்தில் எந்த அளவு அறுவடை பண்ணும் அப்படிங்கிறதா நான் உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. எலெக்ஷனுக்கு முன்னாடி செப்பரேட்டாக நிற்கிறாங்க. ஒன்று சேர்ந்து நின்னாங்கன்னா நிச்சயமாக பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான அணியை கட்டமைச்சிருப்பாங்க. ஒன்று சேர்ந்து நிற்கல, இவங்க அறுவடை பண்ண போகிறாங்களா அவங்க அறுவடை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய மாநில தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பிஜேபியோட பி டீம்ங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி தலைமை கண்டிக்கிற மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்தியிருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இது எந்த அளவு இந்த எலெக்ஷனில் பயனளிக்கும்? ஸோ இந்த மையடித்த விஷயத்தில் ஆதிரஞ்சன் சௌத்ரி அவர்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, என்னதான் இருந்தாலும் எங்கள் தலைவர் மேலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா எங்களோட போர் வீரருங்க ஆதிரஞ்சன் சௌத்ரி அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. 2 பேருமே மூத்த தலைவர் தான். பட் அந்த 2 மூத்த தலைவர்களோட சண்டை காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த எலெக்ஷனில் அடிவாங்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க? ஆல்ரெடி இந்திய அலையன்ஸில் 1008 பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இவங்க ஒத்துமையாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான். அப்படியே அது வந்து பதில் வந்து காங்கிரஸ் மேலே தான் விழுகும் அப்படிங்கிறது உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கா? ஸோ எலெக்ஷன் நடந்துருச்சு, நடந்த பிறகு இப்படி ஒரு வேலை அங்கே நடந்திருக்கு. இந்த வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னவோ காங்கிரஸ் கட்சி இந்த ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸுக்கு தான் பின்னடைவு ஏற்படுத்துமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோன்றதை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.